Taste the Daily. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒன்றிய பகுதிகளில் அதிமுக சார்பில் வாக்குச்சாவடி நிலைய முகவர்களுக்கான பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RK ரவிச்சந்திரன் தலைமையில் விருதுநகர் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் திலீப் கண்ணன், ராமநாதபுரம் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் நாகராஜன் ஆகியோர் இதில் பங்கேற்று கழக நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் MSR ராஜவர்மன், SD சுப்பிரமணியன் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் இதில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வின் இறுதியாக பங்கேற்ற அனைவருக்கும் விருதுநகர் கிழக்கு மாவட்டம் சார்பாக அறுசுவை விருந்து வழங்கப்பட்டது. அதிமுகவின் 54ஆம் ஆண்டு துவக்க விழாவையொட்டி மதுரை புறநகர் கிழக்கு மாவட்டம் சார்பில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜன் செல்லப்பா மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில செயலாளர் ராஜ் சத்யன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. அவனியாபுரம் அதிமுக பகுதி செயலாளர் முருகேசன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு ஏராளமான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் பேசிய அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ராஜ் சத்யன் திமுகவிற்கு சார் என்றாலே அலர்ஜி என விமர்சித்தார். மேலும் இந்த கூட்டத்தில் பேசிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா, திறனற்ற திமுக நிர்வாகத்தால் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக குற்றம் சாட்டினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திமுக நிர்வாக திறமையற்ற திமுக ராஜ் சத்யன் சொன்னதை போல பெண்களுக்கு பாதுகாப்பற்ற அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள், எல்லா வகையிலும் போதைப் பொருட்கள், கேட்டா பதில் பேசுறாங்க. இவையெல்லாம் ஒழிக்க வேண்டுவதற்காகத்தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அடிப்படையிலே மிக தெளிவாக ஆளுங்கட்சியாக இருந்தால் இன்னும் மிகச்சிறப்பாக செஞ்சிருக்கலான்ற செய்தி நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். ஏன்னா வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக நான் பணியாற்றிய போது அந்த தொகுதியில போடப்படாத சாலைகள் ஒன்று கூட இல்லை. திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. ஆட்சிக்கு வந்த பிறகு ஏதாவது ரோடு போடுவோம்னு பார்த்தாங்க. எல்லா ரோடும் MLA போட்டு போயிட்டு இருப்பாங்க. சார்னாலே அலர்ஜிங்க. நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில யார் அந்த சார் அப்படின்னு கேட்டோம். யார் அந்த சார் கேட்டதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் வரல. அந்த அவளர் பெண்ணுக்கு அன்று கேட்க அந்த மாணவிக்கு இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு எதிராக நடந்த குற்றத்திற்கு எதிராக இன்றைக்கு வரைக்கும் பதில் வராதனால் யார் அந்த சார் என்று அந்த கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்க பயம் இருக்கிறதுனால் இந்த சார் அப்படின்ற இன்னொரு வார்த்தை SIR என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு எதிராக உங்களுக்கு பயம் வந்துருச்சு. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே பாலவாடியில் திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மேற்கு ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணி, மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் மேகநாதன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திமுக, காங்கிரஸ், பாமக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் அக்கட்சிகளிலிருந்து விலகி சேலம் புறநகர் அதிமுக மாவட்ட செயலாளர் இளங்கோவன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் N சந்திரசேகரன், சேலம் புறநகர் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் லலிதா சரவணன், மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சித்தன், அனைத்துலக MGR மன்ற துணை செயலாளர் எமரால்டு வெங்கடாச்சலம், மாநில விவசாய பிரிவு துணை செயலாளர் ராஜா, மாநில பொதுக்குழு உறுப்பினர் மணிச்சித்ரா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பகுதியில் அதிமுக வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நன்னிலம் தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் கலந்து கொண்ட இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான காமராஜ் தலைமை தாங்கி SIR மற்றும் வர இருக்கும் சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகள் வழங்கினர். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரியில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் கிருஷ்ணகிரி நகர செயலாளர் கேசவன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அசோக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி கலந்து கொண்டு வாக்குச்சாவடி முகவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் வாக்குச்சாவடி பொறுப்பாளர் நிர்மல், மாவட்ட அவைத்தலைவர் காத்தவராயன், இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் KPM சதீஷ்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.